ஹல்லேலூயா. சந்தோஷமாக வந்திருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மளை ஒரு சீசன் ஆஃப் அட்வென்ட்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். 11 மாதங்களை முடித்து இந்த 12வது மாதத்திலே நாம் ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான வார்த்தை தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இத்தனை பேருக்கு தெரியும் வாக்குத்தத்த வசனம்? வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக தான் நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் 23ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். ஆமென். பைபிள் எல்லாம் நிறைய பேர்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 6வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பெயர் அநேக பெயர் இருந்தாலும் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிற. யெகோவா சிட்கேனு என்று சொன்னால் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். அவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. இந்த இடத்திலே ஆண்டவருடைய வருகையை குறித்து ஆண்டவர் இந்த பூமியிலே குழந்தையாய் பிறப்பார் என்பதை கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய எல்லா தீர்க்கதரிசிகளை கொண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்ப பண்ணுவேன். தாவீதின் வம்சத்திலே ஒரு குழந்தையை பிறக்க வைப்பேன். அவருடைய பெயர் இரட்சகர். அவர் இம்மானுவேலாய் இருப்பார். அவருடைய பெயர் இயேசு என்று நாம் புரிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணுவார். பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இவர் மாதிரி நீதியாய் நியாயம் செய்கிற வேறு ஒரு ராஜா இல்லை. நீங்களாம் யோசிச்சு அல்லேலூயா சொல்றதை பார்த்தா அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவர். ஆமென். அது இயேசுவை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, இயேசு சொன்ன மாதிரியே வந்தாரா? 2023 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்தார். அந்த நற்செய்தி தான் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தியை நாம் சொல்லுகிறோம். இந்த நற்செய்தி என்னன்னு சொன்னா, இயேசு பூமியில பிறந்தது. அல்லேலூயா. அவர் பிறந்தனால தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு பிறந்து சிலுவைக்கு போனால தான் நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆமீன். அவர் அது மாத்திரமல்ல, இந்த பூமியை அவர் நீதியா இன்னொரு 1000 வருஷம் அரசாள போகிறார். அவருடைய நீதிக்கு முடிவில்லை. அல்லேலூயா. அவர் நித்தியமாய் ராஜரிகம் பண்ண போகிறார். அவர் ஆட்சி செய்யும் பொழுது யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தர் நல்ல சுகமாய் இருக்க பண்ணுவார். சாலமோனுடைய நாட்களிலே வாசித்தோம். 2 ராஜாக்களிலே அவருடைய நாட்களிலே எல்லா எல்லை பூமியின் அவர்ந்து ஆட்சி செஞ்ச எல்லா எல்லையிலையும் சுகமும் ஆரோக்கியமும் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே, இந்த பண்டிகை நாட்களிலே நம்முடைய எல்லா குடும்பங்களிலும் கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வர்க்கிய பண்ணுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் நாம் செய்ய போகிற எல்லா வேலைக்கும் ஊழியங்களுக்கும் எல்லாரும் ஜெபத்திலே நாம் தாங்க வேண்டும். ஆமென். இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மழை ஒரு தடையா இல்லாதபடி மழைக்காய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இது ஒரு ஆசீர்வாதமான மழையாய் இருக்கட்டும்.
அல்லேலூயா. நான் பேசுறது கேட்குதா பின்னாடி? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. அதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம், நம்ம இந்த டிசம்பர் மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர் இருப்பீர் என்று சொன்னால் ஒரு நிமிஷம் நீங்கள் தயவு செய்து எழுதிருங்கள். உங்களுக்காக விசேஷமான ஜெபம் ஏறெடுக்கப்படும். டிசம்பரில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகிறவர் எழுந்திருக்கிற இவர்களுக்காய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எழும்பி நிற்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தலைகளின் மேல் வந்து தங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி நாம் இவர்களை வாழ்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருப்பிக் கொள்ளலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 நாளாகமம், First Chronicles chapter verse and verse 23. 4:23 வாசிக்கலாம். இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கேதேராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிப்பதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ராஜாக்கு யார் உதவி செய்வார்கள், ராஜ வம்சத்தில் யார் இருக்கிறார்கள், ராஜாக்களை பற்றி பலரை குறித்ததான வார்த்தைகள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இங்கே பரிசுத்த ஆவியானவர், இந்த முழு வேதா புஸ்தகமும் ஆவியானவருடைய துணையால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சத்தமாக தான் கொஞ்சம் வாய் திறந்து அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இருக்கிற ஒரு வார்த்தை வீணாய் எழுதப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் யாரையும் பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் வயசில் பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் யாரெல்லாம் கர்த்தருக்கு நான் பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தில் பலரை நாம் வாசிக்கிறோம். பலரை கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தர் ஆபிரகாமை பயன்படுத்தினார், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். மோசே, இன்னும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சோன், யெப்தா, ஷம்கார், இப்படி பலரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இங்கே பலர் பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்களோடு நிற்கவில்லை. ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த அவர் விருப்பமாய் இருக்கிறார். இங்கே இந்த அதிகாரத்தில் என்னுடைய வார்த்தை, என்னுடைய கவனத்தை ஈர்த்ததான ஒரு வார்த்தை, இவர்கள் குயவராய் இருக்கிறார்கள். இவர்கள் ராஜாவுடைய வேலையை விசாரிப்பதற்கு அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவங்க பெரிய ராஜாக்கள் இல்லை, ஆனாலும் இவர்களுடைய வேலை குயவர்கள். இந்த குயவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் மண்ணிலே வேலை செய்கிறவர்கள். களிமண்ணை அவர்கள் ஒரு நல்ல பாத்திரமாய் வணைகிறவர்கள் இந்த குயவர்கள். ஆமென். இந்த குயவர்கள் ராஜ அரண்மனையில் இருப்பவர்கள் அல்ல. அவர்கள் ராஜ அரண்மனையிலிருந்து தூரமாக இருக்கிறவர்கள். அவர்களை யாரும் பார்ப்பதற்கு யாரும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் தங்கள் வேலைகளை அந்த களிமண்ணிலே செய்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக என்று சொன்னால் இவர்கள் அந்த களிமண்ணினால் ஆன பாத்திரங்களை செய்தால்தான் அந்த ராஜ சமூகத்திலே அங்கே களிப்பும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அங்கே ராஜாவோட அரண்மனையில் பார்ட்டி நல்லா நடக்கணும்னா இங்கே இந்த குயவர்கள் களிமண்ணிலே அவர்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் குயவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவர் பரம குயவனாய் இருக்கிறார். அவர் நம்மை வணைந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் அவர் நம்மை வணைந்து கொள்ள விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை வணைகிறவர்களாய் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மை குயவனாய் மாற்றினார். நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால் களிமண்ணை நல்ல ஒரு பாத்திரமாய் வணைய வேண்டும். யார் இந்த குயவர்கள் என்று சொன்னால் நம்முடைய சபையில வேலை செய்கிறவர்கள். குயவர்கள் என்பது யாரை குறிக்கிறது? அவர்கள் முக்கியமில்லாதவங்க, பேக் ஸ்டேஜில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் அவர்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இங்கே நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியுமா? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும்
கர்த்தர் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சபையில யார் இந்த குயவர்கள்? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், டீனேஜ் டீச்சர்ஸ், யூத் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க, கேர்சல் லீடர்ஸ், வாலண்டியர், எல்லா ஊழியம் செய்கிறவர்களும் இவர்கள் குயவரை குறிக்கிறார்கள். அப்படி கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களை உருவாக்குகிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணாதவங்களா இருக்கலாம், கீழே அநேக வேலைகளை செய்கிறவங்களா இருக்கலாம், பாடல் பாடுகிறவங்களா இருக்கலாம், கொயர் டீம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், பிரேயர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். எங்கே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அங்கே நீங்கள் உங்களைப் போல பலரை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நாம் உருவாக வேண்டும். அல்லேலூயா. நாம் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவர்களாய் கர்த்தருக்காக மற்றவர்களை உருவாக்குகிற இடத்திலே கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். ஏதோ உருவாக்குறது என்று சொல்லும் பொழுது ஊழியக்காரங்க அவங்க இவங்க லீடர்ஸ் அவங்க மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாரும் நீங்கள் மற்றவர்களை உருவாக்குறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை தாளந்துகளை எப்படி ஆண்டவருக்காய் பயன்படுத்த வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை உருவாக்குகிற வேலை. நல்ல மீடியா டீம்ல இருக்கிற இன்னும் நிறைய மீடியா டீம்ல எழுப்பணும். ஆடியோல இருக்கிற இன்னும் அநேகரை எழுப்ப வேண்டும். கேர்ஸ் லீடர்ஸ் இன்னும் அநேக லீடர்ஸை எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. எதுவுமே பண்ணலனா ஜெபம் தான் பண்ற இன்னும் அநேக ஜெப வீரர்களை நீங்கள் எழுப்ப வேண்டும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்காக சபையில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏதோ சர்ச்சுக்கு வர ஒரு பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம், போற வரோம், அதோடு நிற்பதல்ல. நாமும் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்களை உருவாக்க நாம் பயன்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இது ஒரு கனமான வேலை. இந்த குயவன் களிமண்ணிலே கை வைத்து அவன் வேலைகளை செய்து கொண்டிருப்பான். யாரும் அவனை பார்ப்பதில்லை. ஒருவேளை சபைக்காக நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது அநேகர் உங்களை பார்க்காமல் இருக்கலாம், உங்க பக்கம் கேமரா திருப்பப்படாமல் இருக்கலாம். ஆனா பரலோகத்தின் தேவன் நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் படலை அணைந்து தீர்க்காமல் போவதில்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. மற்றவர்களை உருவாக்குகிற இடத்துல நாம் இருக்க வேண்டும். முதலாவது அந்த உருவாக்குகிற இடம் உங்களுடைய வீடுகளிலிருந்தே துவங்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய சபையில கொடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளாய் நாம் பாவிக்க வேண்டும். கர்த்தர் என்னென்னலாம் சொல்றாரோ அதை மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்க வேண்டும் என்கிற ஒரு காது நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேலை ஷாப்பிங் மால்ல இருக்கவங்க எல்லாரும் உங்களை பார்த்து எல்லாம் சொல்ல மாட்டாங்க. வேற எங்கேயும் இந்த மாதிரி காரியம் நடக்காது. ஆனால் கர்த்தருடைய ராஜாவுடைய அரண்மனையில் இந்த வேலை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் குயவர்களை எழுப்பி கொண்டே இருக்கிறார். இருக்கிற இந்த சின்ன டீம் போதாது, கர்த்தர் சபையாய் நாம் எழும்பி நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் குயவராய் மாற வேண்டும். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை, பக்கத்தில் இருக்கவங்களே கர்த்தர் உங்களை வேலை செய்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் நீங்க மற்றவர்களை ஆண்டவருக்கு என்று உருவாக்க வேண்டும். ஆமென். அப்படி உருவாக்குகிற குயவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற வேலையை நீங்கள் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் நாங்களே உருவாகவில்லை, உண்மைதான். ஆனால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மற்றவர்களை உருவாக்குகிற இடத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இங்க இருக்கிற இந்த சபையில் இருக்கிற யார் முக்கியமானவர்கள் என்ற கேள்வி நீங்கள் கேட்டால் நான் சொல்ல முடியும். கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் முக்கியமானவர்களாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வேலையை, ராஜாவுடைய வேலையை செய்ய வேண்டும். நீங்க வேலை செய்யணும். ஏதோ இங்கே நின்று பிரசங்கம் பண்ற நான் மாத்திரமல்ல, பாடுகிற 2-3 பேர் மாத்திரமல்ல, இங்கே சீக்கிரம் வாசிக்கிறவங்க மாத்திரமல்ல, கர்த்தர் உங்க எல்லாரையும் கர்த்தர் குயவனாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பரம குயவனுடைய கையிலே நாம் உருவாக்கப்பட வேண்டும்.
ஆமென். எப்படி இந்த வேதாகமத்தில் எல்லா வார்த்தையும் பயனுள்ள வார்த்தையாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரோ, அதே போல தான் இங்கிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏதோ அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற வாழ்க்கை அல்ல. நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும். கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம், ஆண்டவரே நான் மற்றவர்களை உருவாக்குகிற இடத்திலே நான் மாற வேண்டும். சபைக்கு வந்து பல ஆண்டுகளாயும் 2 வருஷம் 3 வருஷம் பரவாயில்ல, 3 வருஷத்துக்கு மேலேயும் நீங்க இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளா இல்லாதபடி ஆண்டவருடைய கையிலே உருவாக்குகிற இடத்திற்கு நீங்கள் உங்களை கொண்டு வர ஆவியானவர் அழைக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதத்தில் வேலை இருக்கிறது. இந்த மாதத்தில் மட்டும் இல்லை, வருஷம் முழுசும் வேலை இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற ஏதோ வீட்டு வேலை, பாஸ்டர் வீட்டில் ஏதோ வேலை வச்சிருக்கிறார், அந்த வேலை சொல்லலை. ராஜாவுடைய ஒரு பெரிய வேலை இருக்கிறது. சுவிசேஷம் சொல்ல வேண்டிய வேலை இருக்கிறது. உங்கள் வாய் ஆண்டவருக்காய் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இது ஏதோ 2-3 பேர் செய்கிற வேலை இல்லை, நாம் சபையாய் எழும்பி நின்று செய்ய வேண்டிய வேலை. ஆமென். இதுதான் ராஜா ஆண்டவர் இந்த ஆண்டவருடைய ஆலயத்திலே இந்த வேலை தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய கரங்களை ஆவியானவர் பலப்படுத்துவாராக. வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை, எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம். கர்த்தர் உங்களை 2 விதத்தில் பயன்படுத்துவார் என்று நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். முதல் காரியம் சொன்னேன், கர்த்தர் உங்களை குயவனாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. குயவனா ஆண்டவர் என்ன மாற்றுவார்னு விசுவாசிக்கிறவங்க இன்னொரு தடவை ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரே நாளில் நடக்காது. ஆமேன். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது இவைகள் நடைபெறும். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். வாசிக்கலாம் எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று இருக்கிறது. இங்கே அநேக காரியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எழுதியிருக்கிறார். அங்கே 9ஆம் வசனத்திலே, கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அவைகளில் உள்ள கப்பற்காரரும் முன்னோடி தொழிற்துறை வியாபாரம் பண்ணுகிறதற்கு உன்னிடத்தில் இருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, கேபாரின் முதியோர் அதன் சாஸ்திரிகள். அது கூட நமக்கு புரியுது, ஞானம் உள்ளவர்கள் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே கப்பலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, புதிய வார்த்தை தமிழிலே கம்பத்துக்காரர்கள் என்று இருக்கிறது. கம்பத்துக்காரர்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தை வாசிச்சோடனே முதல்ல எனக்கு புரியல. அல்லேலூயா. புரிஞ்சவங்க யாராக இருக்கிறீங்களா? தாய்மொழி தமிழ், என் மதர் டங் தமிழ், அப்படி யாராக இருக்கீங்களா? யாருமே கை தூக்க மாட்டீங்களா? அமெரிக்கன்ஸ் வந்து உட்காந்துருக்கிறீங்களா? நான் பேசுகிறது புரியுதா புரியலையா உங்களுக்கு? எல்லாமே இது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மறுபடியும் ஆரம்பிக்கணும் மாட்டிருக்கே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்கிறது காது கேட்குன்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஆமீனா சொல்லுங்களேன். கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் வைங்கப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் தாய்மொழி தமிழ் அப்படி சொல்கிறவங்க கையை தூக்குங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, கம்பத்துக்காரர்கள் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் முதல்ல ஃபாஸ்ட்டாக படிக்கும்போது ஏதோ ஒரு கம்பத்தை போய் பார்ப்பாங்களாட்டிருக்கு. கம்பனா பார்த்துருக்கீங்களா? கரண்ட்டு கம்பம். அந்த கம்பத்தை போய் பார்க்குறவங்கன்னு நினச்சேன். புரியல ஒன்றும். சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம், இங்கிலீஷ் பைபிளில் படிக்கலாம் அப்படின்னு படித்தா அங்கே என்னன்னு போட்டிருக்கு, காக்கர்ஸ் என்று இருக்கிறது. லேலூயா. இங்கிலீஷ்லேயும் புரியல. ஸ்தோத்திரம். லேலூயா. அப்புறம் எப்படியாவது சொல்லுமே அப்படின்னு சொல்லி வேதத்தை இன்னும் கொஞ்சம் கிளியராக படித்தப்ப ஆண்டவர் இங்கே எதை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் என்றால் கப்பலை குறித்து பேசுகிறார். அப்புறம் ஷிப்பை குறித்து, அங்கே இருக்கிற பெரிய வியாபார கப்பல்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அதோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்று சொன்னால், இந்த பெரிய கப்பலாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் அதை ஓட்டுகிற கேப்டனை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அந்த கேப்டன் அந்த வீல்ல நின்றுட்டு அது இது பண்ணுவார். எல்லாரும் இந்த கேப்டன் தான் பெரிய ஆள் அப்படிலாம் நினைத்திருக்க கூடும். ஆனால் இந்த கம்பத்து வேலை செய்கிறவர்களை யாரும் பார்த்திருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், கப்பலுடைய அடித்தட்டிலே யாரும் பார்க்காத இடத்தில் இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அல்லேலூயா. இவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த கப்பல்ல சின்ன ஓட்டை அதுக்குள்ள வந்தாலும், தண்ணீர் உள்ள வந்தாலும், எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் இந்த கப்பல் அது போய்விடும். அது கப்பல் மூழ்கி போய்விடாமல் பாதுகாப்பதற்கு ஞானமுள்ள கம்பத்துக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் இசைவாய் அந்த பலகைகளை ஒன்று சேர்த்து அங்க இருக்கிறதான அந்த ஓட்டைகளை இவர்கள் அடைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் நம்ம ஈஸியாக நமக்கு புரிகிற பாஷையில் சொல்லணும், அங்கே இருக்கிற ஓட்டையை அடைக்கிறவர்கள், ஓட்டையை சரி செய்கிறவர்கள் இந்த கம்பத்துக்காரர்கள். கர்த்தர் முதலாவது உங்களை அவர் குயவனாய் மாற்றுகிறார். இரண்டாவது இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கம்பத்துக்காரர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கப்பல் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், யார் இதை ஓட்டுகிறா அதெல்லாம் தெரிஞ்சாலும், இங்க ஒரு முக்கியமான வேலை கீழே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கவனமாய் பார்த்து கொண்டிருப்பார்கள். எங்கேயெல்லாம் ஓட்டை வருகிறதோ உடனே அந்த ஓட்டையை, பரவாயில்ல சின்ன ஓட்டை தான், ஒரு வாரம் கழிச்சு பார்த்துக்கலான்னு விட மாட்டாங்க. உடனே அதை சரி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பிரச்சனைகளை சரி செய்கிறவர்கள் இந்த கம்பத்துக்காரர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பெரிய படகாகிய அவருடைய சபையிலே கம்பத்துக்காரர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் வரும் பொழுது, ஓட்டை வரும் பொழுது அதை பெரிதாய் மாற்றுகிறவர்கள் அல்ல, அதை இசைவாய் சரி செய்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. முதலாவது இங்க இருக்கிற இந்த கப்பலை நம்ம முதல்ல நேசிக்கணும். அவர்கள் தான் இந்த கம்பத்து வேலையை சரியாய் செய்வார்கள். அல்லேலூயா. முதல்ல இந்த சபையை உங்களுக்கு பிடிக்கணும். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதையாவது வேற எதையாவது பிடிக்குன்னு சொன்னால் உடனே நல்லா அல்லேலூயா வந்திருக்கும். இந்த சபையை முதல்ல நமக்கு பிடிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட சபை. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை. இங்கே பல ஓட்டை போடுவதற்காக பிசாசு பல வேலைகளை செய்து கொண்டிருப்பான். அதனால தான் நோவாட்ட கர்த்தர் சொன்னாரு, கப்பலை என்ன பண்ணு, கீழ் பூச வேண்டும். எதற்கு கீழ் பூச வேண்டும்? வெளியே இருக்கிற தண்ணீர் உள்ள வராதபடி, வெளியே இருக்கிற அசுத்தங்கள் நம்முடைய சபைக்குள் வராதபடி நாம் கீழ் பூசுகிற வேலையை நாம் செய்ய வேண்டும். இங்க இருக்கிற எல்லாரும் அந்த வேலையை செய்ய வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் அந்த ஒரு பெரிய பொறுப்பை இங்கு உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, உட்புறமாகவும் பூச வேண்டும். ஏனென்று சொன்னால், உள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே போய்விடாமல் இருப்பதற்கு நாம் உள்ளேயும் கீழ் பூச வேண்டும், வெளியும் கீழ் பூச வேண்டும். இசைவாய் அவைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. யாராவது அங்கெங்க நடந்து வந்து இந்த சமாதான அசம்பிளி சபை சரியில்லை, அங்க இருக்கிற டிவிஷன் லீடர் சரியில்லை, கேர்சல் லீடர் சரியில்லை, அவங்க இவங்க சரியில்லைன்னு சொன்னா, நீங்க உடனே என்ன செய்ய வேண்டும்? கம்பத்து பார்க்கிறவர்கள் என்ன செய்வார் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்திலே உன் வாயை நான் அடைக்கிறேன். ஒரு ஃபெவிகால் கேன் நம்ம வச்சிருக்கணும். அல்லேலூயா. அந்த பலகை ரெண்டையும் ஒட்டுறதுக்கு ஒரு ஃபெவிகால் வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த ஃபெவிகால் கேன் நம்ம எல்லாரும் வாங்கணும். அல்லேலூயா. அது ரொம்ப கம்மி விலையில் இப்போ கிடைக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி அந்த பிரச்சனைகளை சரி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கிருந்து யாராவது வந்து சபையை குறித்தோ ஊழியக்காரை குறித்து, இந்த பாஸ்டர் சரியில்லை, அவர் முதலெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தார், வெள்ளை ட்ரெஸ் போடுவார், இப்போ பிங்க்லாம் போட்டுட்டு வராரு, அல்லேலூயா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆமாமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கொடுக்குற காசில் அவர் சட்டையாக வாங்கி தள்ளுறாரோ என்னமோ. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எனக்கு சம்பளம் தான் தராங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாருடைய வாயை அடைப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கம்பத்துக்காரர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு விரோதமாக, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட சபைக்கு விரோதமாக இசைவான அந்த பலகைகளை, ஓட்டையை சரி பண்ண நாம் பார்க்கணும். ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வரும் பொழுது எப்படியாவது இசைவாய் மாற்ற நாம் பழகி கொள்ள வேண்டும். அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்க முடியும்னா எடுக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு பிரயோஜனம் வச்சிருப்பார். அல்லேலூயா. இந்த கம்பத்து வேலை செய்கிறவங்க, ஏதோ ஒரு கப்பலில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த கப்பலில் வேலை செய்கிற கர்த்தர் பரலோகத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் இது ராஜாவுடைய வேலை. அல்லேலூயா. நீங்க வேலை செய்கிற ஆஃபீஸை, கம்பெனி நீங்கள் நம்புறதை பார்க்கலாம், கர்த்தரை நீங்கள் 100 மடங்கு அதிகமாய் நம்பலாம்.
அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்க செஞ்சா சம்பளம் தானாய் வரும். அல்லேலூயா. கர்த்தர் முதலாவது உங்களை சொன்ன, கர்த்தர் உங்களை குயவனாய் மாற்ற விரும்புகிறார். உருவாக்குகிற பணியிலே நீங்க ஈடுபட வேண்டும். இரண்டாவது, சரி செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். முதலாவது அந்த சரி செய்யும் பணியை, கம்பத்து பார்க்கிற வேலையை உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆமீன் சொல்லாத ஆண்கள் தான் முதலாவது அதை செய்ய வேண்டும். பாருங்க, இப்பயும் ஆமீனே வரமாட்டேங்குது. எல்லாம் கம்ஃபர்டபுளாக இங்கே வந்துடுறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த குடும்பத்தில் கம்பத்து வேலை எப்படி செய்யணும்னா, உங்க பிள்ளைங்களுடைய ஃபோன் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரே ஒருத்தர் ஆமேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். மிச்சம்லாம் எங்களுக்கு படிக்கவே தெரியாது. மீடியா டிபார்ட்மெண்ட்டோட வேலை எப்படி பாஸ்வேர்டெலாம் அன்லாக் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அல்லேலூயா. பாஸ்வேர்டெல்லாம் பிள்ளைங்களுக்கு இருக்கவே, அப்படி இருந்தாலும் அது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் தான் ஆமேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு, பிள்ளைங்களாம் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு நடுவில் பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது, அங்கே ஓட்டை இருக்கக்கூடாது, ரெண்டும் இசைவாக இருக்க வேண்டும். அங்கே ஒரு கம்பத்து வேலை நடக்கணும். கூகுள் பே பாஸ்வேர்டு நமக்கு தெரியணும். என்னது இல்லை உங்கள் வீட்டுது. அல்லேலூயா. கணவனுடைய பாஸ்வேர்டு தெரியாத மனைவிக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு என்ன இருக்குதோ இல்லையோ, உங்கள் ரெண்டு பேரோட பாஸ்வேர்டு உடைவதா இயேசுவின் நாமத்தில். பாஸ்வேர்டு உடஞ்சாதான் பாத்திரத்துலேருந்து குழம்பு சாப்பாடெலாம் வெளியே வரணும். அல்லேலூயா. கணவன் தனியாக ஒரு அமௌண்ட்டை சேகரித்து வைக்கக்கூடாது. அல்லேலூயா. கணவன்லாம் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக வார்த்தை வருதோ என்னமோ தெரியல. அல்லேலூயா. மனைவிங்க ஒரு பக்கம் தனியாக ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணி வைக்கக்கூடாது. அரிசி டப்பியில் பணங்கள் இருக்கக்கூடாது. அது இப்போ ஹஸ்பண்டோட பர்ஸில் இருக்கட்டும். அல்லேலூயா. கம்பத்து வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். எதற்கென்று சொன்னால், இன்னைக்கு உலகம் சீர்கெட்டு இருக்கிறது. உங்கள் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு வெளியே போவேனா, அவங்க வீட்டுக்குள்ளே அமைதியாக உட்காந்து படிக்கிற மாதிரி உட்காந்துருந்தா, அந்த லேப்டாப் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் பிள்ளைகள் தறிக்கெட்டு போய் விடுவார்கள். அல்லேலூயா. அந்த மாதிரி தெரியாமல் விட்டனால இன்னைக்கு பல பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. இந்த சாயங்காலத்தில் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் எல்லாரும் பாஸ்வேர்டு தெரியட்டும். ஆமென். அப்போதான் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவருக்காய் உருவாக்க முடியும். இல்லை என்று சொன்னால் பிசாசு அவர்களை கண் வைத்து கொண்டிருக்கிறான். எப்படி சபையை உடைக்கலாம், எப்படி குடும்பங்களை உடைக்கலாம் என்று பிசாசு பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல சொன்னேன், நான் உங்களை குயவனாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ரெண்டாவது, கம்பத்து வேலை செய்கிறவளா, சரி செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். யாராவது இந்த மாதிரி வீட்டில் சொல்லிட்டு நடக்கிறவங்க, அங்கெங்கே வர்றவங்கள நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் வாய்களை மூட வேண்டும். அல்லேலூயா. இசைவாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு பலகை மேலே கீழே இருந்தால் தண்ணி உள்ளே வந்துவிடும். கப்பல் உடைந்து போய்விடும். எவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கலாம், சின்ன தண்ணீர் கப்பல் முழுவதையும் உடைத்து போட்டுவிடும். ஆமென். அதனால் நீங்கள் பேசும் கூடுமானால் நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். இதுக்கு ஆமென் சொல்லாதவங்களை கர்த்தர் மன்னிப்பாராக. அல்லேலூயா. நான் கெட்ட வார்த்தையாக பேச சொன்னேன், நல்ல வார்த்தையை தானே சொன்னேன். நல்ல சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூடுமா நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள், வசனத்தையே பேசுங்க. சபையை குறித்து, மற்றவர்களை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆனால் இதை விட்டு வேற எதையாவது பேசுனீங்கன்னா ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட்டு அப்படின்னு பைபிளில் இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. யூடியூப்பில் பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் பயந்துட வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த டிவிக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் இந்த டிவி நல்லா ரிப்பேர் பண்ணுவார், இல்லைன்னா நமக்கு ஒரு நல்ல புதிய டிவி ஆண்டவர் தருவார். டிவின்னு எங்கன்னு புரியுதா? இங்கே இருக்கிற டிவி, வீட்டில் இருக்கிற டிவி இல்லை, இங்கே இருக்கிற டிவி. இந்த வசனத்தை வாசிக்க அது ஏதுவாக இருக்கும். நெகேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, வெயில் ஏறும் மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலர்கள் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும்.
என்றேன். அல்லேலூயா. எருசலேம் ஆண்டவருடைய நகரம், பரிசுத்தமான நகரம். 52 நாளிலே நெகேமியா ஒரு பெரிய அலங்கத்தை கட்டியிருக்கிறார். பாரத்தோடு இந்த வேலையை செய்திருக்கிறார். ஆனாலும் அந்நியர்கள், தேவையில்லாதவர்கள், எதிரிகள் உள்ளே வராமல் இருக்க கதவுகளை பூட்டி வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டின் கதவு ஏற்கனவே நாங்கள் பூட்டிட்டு தான் வந்து அந்த கதவை சொல்லல. உங்கள் ஆவிக்குரிய கதவுகள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத மனிதர்கள் உள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த வீடு இங்கே பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக எழுதி வைத்திருக்கிறாங்க. பனி இறங்குது, யார் வராங்கன்னு தெரியல, வெயில் ஏறும் மட்டும் யாரும் கதவை திறக்காதீங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அவங்கவுங்க வீட்டுக்கு நேராக அவங்கவுங்க தான் பாதுகாப்பாக நிற்கணும். அல்லேலூயா. எங்கள் பிள்ளைங்களை சர்ச்சிலேயே கொண்டு வந்து விட்டுட்டா அவங்க ஆண்டவர் பார்த்துக்குவார், பாஸ்டர் பார்த்துக்குவார், யாரும் பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் பார்க்குறதுலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை. மிச்சம் 6 நாள் இந்த பிள்ளைங்களை பார்க்குறது யார்? நீங்கள் சொல்ல நானும் பார்க்குறதில்ல, நீங்களும் பார்க்காதீங்க, நாங்களும் பார்க்குறதில்ல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்பி தான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க தான் பார்க்கணும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பார்க்கலைன்னா அவங்க வேற எதையாவது அவங்க பார்ப்பாங்க, வேற ஒருத்தவங்க இவங்கள பார்ப்பாங்க. 2 பேர் சேர்ந்து பிரச்சனையில் வந்து முடியும். புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சவங்களோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்களை சரி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அற்புதமான வார்த்தைகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களை குயவனாய் கர்த்தர் மாற விரும்புகிறார். நானே உருவாவில் நினைக்க மற்றவர்களை உருவாக்குகிற இடத்துல அடுத்த ஜெனரேஷன், அடுத்த கர்த்தருடைய வேலை தடையில்லாமல் நடைபெறுவதற்கு நீங்கள் மற்றவர்களை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இசைவாய் சரி செய்கிற வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த 2 வேலையை செஞ்சீங்கன்னா சம்பளத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் இந்த பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah. Yes Lord, hallelujah. கர்த்தர் இந்த சபையிலே கர்த்தர் உங்களை ஒரு பொறுப்புள்ள இடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். Hallelujah, hallelujah, hallelujah. முக்கியமான நபராய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். Hallelujah. நீங்கள் பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கம்பத்துக்காரராய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் குயவனாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை ஆண்டவருக்கென்று உருவாக்க வேண்டும். உங்க பிள்ளைங்களை உருவாக்கணும், உங்க கணவனை உருவாக்கணும், உங்க மனைவியை உருவாக்கணும். மற்றவர்களை எங்கெல்லாம் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ, ஹல்லேலூயா. அநேகர் இங்கே ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அநேகர் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரசங்கிக்கிறவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆராதனை வீரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாலண்டியர்ஸ் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. சண்டே ஸ்கூல்ல கர்த்தர் ஆட்களை வைத்திருக்கிறார். டீனேஜ்ல, யூத்ல, இன்னும் எந்தெந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அங்கே நீங்கள் கர்த்தருக்காய் பயன்பட ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. குயவனே உங்கை களிமண்ணா உடை
சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என்னை தருகிறே. கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க உயர்த்தி அர்ப்பணித்து பாடுவோம். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே உருவாக்குவே. உருவாக்குறவர்கள் தான் மற்றவர்களை உருவாக்க முடியும். நீங்கள் உருவாக உங்களை விட்டுக் கொடுக்கவில்லை என்று சொன்னார், நீங்கள் குயவனாய் மாற முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த களிமண் காலினால் மிதிக்கப்படும், அந்த பாத்திரம் மறுபடி உடைக்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் கனமான பாத்திரமாய், ராஜாவுடைய வீட்டில் கனமான பாத்திரமாய் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் வணை ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் வேலையை செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று எழுந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். குயவனாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராக. அவர்களை சரி செய்கிற வேலையிலே கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராக. இந்த சபை முழுவதும் அப்படிப்பட்ட பாரம் பிடிக்கட்டும் ஐயா. அப்படிப்பட்ட ஆத்தும பாரத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. தவறான பாதையில் போகிறவர்களை திசை திருப்புகிற வேலையை செய்வதற்கதாக ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அப்பா, அவர்கள் செய்கிறதான தொழில் வியாபாரம் உத்தியோகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. விசேஷமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்ற நம்முடைய வார்த்தை இதே நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக ராஜா. இந்த ஒய்கோஸுக்காக மற்ற காரியங்களுக்காக நாங்கள் எடுக்கிற எல்லா ப்ரிப்பரேஷனையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.